இப்போது இந்த நடக்கக்கூடிய இந்த பங்களாதேஷ் பிரச்சனை வந்து இந்தியாவை எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கும்னு பார்க்குறீங்க? இந்தியாவில் செக்யூரிட்டி இம்பேக்ட் ஏற்படுத்தும். வங்கதேசத்தை பொறுத்தவரை இந்தியாவோடும் நட்புறவோடு இருக்கணும், பாகிஸ்தானோடும் நட்புறவோடு இருக்கணும். ரெண்டு பேரும் வாழும் தலையாக இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனையில் வங்கதேசம் தலையிடக்கூடாது. இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை முக்கியமாக கட்டுப்படுத்தணும். இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ரொம்ப ஆபத்தான பேர்வழிகள். எப்படி இந்த அடிப்படைவாதிகளோ அப்படி மத அடிப்படைவாதிகள் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்கள கட்டுப்படுத்தி இங்கே வாங்க, மத வேலையை நீ பார்த்துக்கோ. மதத்துக்கு நீ குரானை பற்றி சொல்லு, நபிகளாரை பற்றி சொல்லு, இதை வேலையோடு நீ நின்றுக்கோ. அரசியல் அனைவருக்குமானது. இது இஸ்லாமிய நாடு அல்ல. இந்தியா எப்படி இந்து நாடு இல்லையோ அதே போன்று அது இஸ்லாமிய நாடு அல்ல. ஜமாத்துல் இஸ்லாமி இப்போ ஆட்சியில் தன் காலை பதித்திருப்பது, நிர்வாகத்தில் பல சிக்கலை ஏற்படுத்தியிருப்பது, நாட்டில் இருக்கிற ஏனைய ஹிந்து சமூக மக்களுக்கு மத்தியில், கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில் ஒரு பேனிக்கு உருவாயிருக்கிறது. வங்கதேசத்தை ஆளுகிற தாரிக் ரஹ்மானோ அல்லது முகமது யூனுஸோ அவங்க மக்களுக்கு ஓட்டில் கண்டெஸ்ட் பண்ணி அவங்க நல்லவர்களாக ஜெயிக்க வேண்டும். வங்கதேச மக்கள் எவ்வளோ சிறப்பு மிக்கவன்னு பாருங்கள். இந்த வலதுசாரிகள்லாம் எலெக்ஷனில் போட்டிடுறாங்க. இவங்க 5% மேலே ஓட்டு வாங்கினதே கிடையாது. 100%ல் 5% மட்டும்தான் இவங்க பெறுறாங்க. மீதி ஓட்டெல்லாம் செக்யூலர் தான் புறப்படுறாங்க. அப்போ அந்த மக்கள் அடிப்படை மதவாதத்தை ஆதரிக்கல. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சுஃபியான் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பங்களாதேஷில் புரட்சி நடந்து ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறமும் கூட இன்னமும் அங்கே நிலைமை சீராகவே இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பங்களாதேஷில் தற்போது என்னதான் நடந்துட்டு இருக்குது? இல்லை, பங்களாதேஷினுடைய பிரச்சனை எப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக பிரச்சனையாக மாறி இருக்கு. அந்த நாட்டில் முதல் பிரச்சனை அவாமி லீக்கினுடைய ஷேக் ஹசீனாவும் நூற்றுக்கணக்கான பேர்களை கொள்ளார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. முதலில் இளைஞர்களும் மாணவர்களும் யுவதிகளும் வீதிக்கு வந்தாங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, இந்தியாவில் ரிசர்வேஷன் இருப்பதை போன்று வங்கதேசத்தில் 70களுக்கு பின்னால் நாட்டின் சுதந்திரத்திற்கு போராடிய தியாகிகளின் குடும்பத்திற்கு 30 விழுக்காடு அரசு வேலை. 100 வேலைன்னா 30 வேலை, 1000ன்னா 300. அது ஒரு பெரிய சதவீதம் தான். ஆரம்ப கட்டத்தில் வங்கதேச இளைஞர்கள் அந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கொள்ளலை. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் வேலை இழப்பு, அந்த நாட்டுடைய பசி, அந்த நாட்டுடைய பிரச்சனைகள், கல்வி விகிதங்கள், இப்படி பல விதங்களில் அவர்களுக்குள்ள ஒரு பல பிரச்சனைகள் வருகின்ற போது தங்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை ஒரு குறிப்பிட்ட போராளிகள் என்று அவர்கள் அப்பா தாத்தா இறந்ததுக்கு இப்போ எல்லாரும் அனுபவிக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த போராட்டத்தை அடக்குனார் ஷேக் ஹசீனா. அவருக்கு ஆதரவாக இந்தியா இருந்தது. ஒரு கட்டத்தில் எல்லை மீறி போகிற போது பாதுகாப்பு தாரி இந்தியாவுக்கு அவர் தஞ்சம் அடைந்தார். நாம் அவரை வரவேற்று உள்ளே வச்சுருக்கோம். வங்கதேசத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கு எதிரான மனநிலை ஜமாத்துல் இஸ்லாமி ஹிந்து போன்ற இஸ்லாமிய அடிப்படை தீவிர கொள்கை கொண்டவர்கள். இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்கிறது. இதில் ஜமாத்துல் இஸ்லாமி தான் ரொம்ப வலுவான இயக்கம். இடைக்கால அரச மேலாண்மை நிர்வாகத்தில் நொபல் பரிசு பெற்ற முகமது யூனஸ் கையில் இன்ட்ராம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்படைக்கப்படுகிறது. அவர் அமெரிக்காவுடைய சப்போர்ட். இந்த நிலையில் இந்த பிரச்சனை முடிந்து ஓரளவுக்கு அமைதி திரும்பி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுது 2வது போராட்டம் ஆரம்பிச்சிட்டு. என்ன எப்படின்னு சொன்னால், உஸ்மான் ஷெரீப் ஹாதி என்ற 32 வயது இளைஞர், அவர் இந்தியாவுக்கு எதிராக கடுமையாக பொது மேடைகளில் பேசினார். அகண்ட பங்களாதேஷ் என்ற ஒரு கொள்கையை வைத்து வடகிழக்கு மாநிலங்களும் வெஸ்ட் பெங்காலும் இந்தியா கூட உள்ள பார்ட்டில் இது எங்களோட பார்ட்டி, எங்களோடு இணைக்கணும்னு இந்தியாவுக்கு எதிராக பேசினார். இந்திய உளவுத்துறை வங்கதேசத்திலிருந்து ஆளை வச்சு அவரை தீர்த்து கட்டிட்டதாக அவர் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சுட்டு கொண்டுட்டாங்க. கொன்றவர்கள் வங்கதேசத்துக்காரர்கள், அவர்களும் முஸ்லீம்கள். அந்த உஸ்மான் ஷெரீப் ஒரு பெரும் புரட்சியாளனாக வங்கதேசத்தினுடைய இளைஞர்களின் கதாநாயகனாக மாறி வந்தார். வங்கதேசத்தில் பெரும் அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி விடுவார் என்று எண்ணுகிற நேரத்தில் அவர் கொல்லப்பட்டது. இந்தியாவோடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் தொடர்புபடுத்தி இந்த கொலையாளிகள் தப்பி இந்தியாவுக்குள் ஓடி வந்து விட்டார்கள். இந்தியாவுடைய தலைமை ரா இன்டெலிஜென்ஸ் தான் இந்த கொலையை செய்தது என்று ஒரு பெரும் வதந்தி பரவி நாடெங்கும் இந்தியாவுக்கு எதிராக பெரும் போராட்டங்கள் நடக்கிறது. இப்போ
இதற்கு இடையில் மற்றொரு போராளி ஒருவரும் சுடப்பட்டார். அதாவது இந்த போராட்ட குழுவினுடைய தலைமை பொறுப்பேற்கிற ஒருத்தவர். இந்த நிலையில் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்த நிலையில் அவருக்கு அங்குள்ள கோர்ட்டு மரண தண்டனை விதிச்சிச்சு. இப்போ அவர் அங்கே போக மாட்டார். இந்த நிலையில் ஒரு அன்சர்டினிட்டி இருக்கும்போது தென்கிழக்காசியாவில் வங்கதேசத்தை யார் பங்கு போட்டுக் கொள்வது அரசியல் ரீதியாக என்ற போட்டி இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, இதில் பங்காளிகளாக பாகிஸ்தானும் சீனாவும் இருக்கிறது. பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக இருக்கிற காரணத்தினால் வங்கதேசத்தோடு உறவுகளை மேம்படுத்துவதற்கு, இந்தியாவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை முறியடிப்பதற்கு அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். அவர்களுக்கு பேக் போனால் அமெரிக்கா இருக்கிறது, சீனா இருக்கிறது. அப்போ ஒரு கொதிநிலையான அரசியலில் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் திட்டங்கள், தரைவழியாக சென்று கொண்டிருக்கிற பல வியாபாரங்கள், பல மில்லியன் பில்லியன் டாலர்கள் முடங்கியிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் அவரை ஒப்படைங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஒப்படைக்க மறுத்துட்டார். அவர் காரணம் என்ன? வேறு காரணங்களை இந்தியாவின் சார்பில் சொல்லப்படவில்லை. தெளிவாக சொன்னாங்க, உங்கள் நாட்டில் அமைதி வேணும் என்பதுதான் எங்களுக்கு விருப்பம். மை நேபரிங் கண்ட்ரி பீஸாக இருக்கணும், அதுதான் எங்கள் விருப்பம் அப்படின்னு இந்தியா பட்டும் படாமலும் நாகரிகமாக சில சொற்களை பகிர்ந்து கொண்டு கதையை முடிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் வங்கதேசத்தில் வயதான 80 வயது முகமது யூனஸை வச்சு எவ்வளோ காலம் கொண்டு போக முடியும்? கொண்டு போக முடியாது. வங்கதேசத்தில் 2 பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அவாமி லீக், ஷேக் ஹசீனா, எம்என்பி, இந்த பார்ட்டிகள் 2 தான். அங்கே ஒன்று ஹாலிது ஜியா, இன்னொன்று ஷேக் ஹசீனா, 2 பெண்கள் தான். முஜிபுர் ரஹ்மானுடைய மக தான் ஷேக் ஹசீனா. இப்போது ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைஞ்சு இந்தியாவின் ஆளாக மாறி இருக்கிற போது, இந்தியாவுக்கு எதிரான மனநிலை அங்கே இருக்கிற போது, இப்போ அங்கே ஆட்சிக்கு ஒருவர் தேவைப்படுகிறார். 17 வருஷத்துக்கு முன்னாடி ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான ஹாலிது ஜியாவுடைய கட்சியை சேர்ந்த அவருடைய மக தாரிக் ரஹ்மான், இவர் மீது 17க்கு மேற்பட்ட கடுமையான வழக்குகளை அவாமி லீக் கட்சி, இன்றைக்கி இந்தியாவிட்ட தஞ்சமடைந்து அவர் போட்டிருந்தார். இப்போ அவர் லண்டனில் 17 வருஷமாக இருந்தார். இப்போது அந்த நாட்டில் அடுத்த மாதம் கழித்து பிப்ரவரியில் தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த கட்சியினுடைய தாரிக் ரஹ்மான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வங்கதேசத்துக்கு வந்துட்டார். வந்து ஏராளமான தொண்டர்கள் புடை சொல்ல ஏர்போர்ட்லேருந்து இப்போ ஆளுகிற முகமது யூனஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். ஃபோன் பண்ணி எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. இந்த நாட்டில் அப்புறம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அந்த பக்கத்தில் இந்த நாடு இஸ் சோகால் செக்யூலர், இந்த நாட்டில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டார். பங்களாதேஷில் இந்த நாடு இந்துக்களுக்கு, இந்த நாடு முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ளது, அனைவருக்குமான நாடு. We should have a collective responsibility. We'll make it better for our people. நன்மையை நல்லதை நம்ம மக்களுக்காக நாம் செய்யணும். ஸோ merging our society, doing the best for the people. நல்ல இணைந்து தான் நம்ம செய்ய முடியும், கன்ஸ்ட்ரக்டிவ் லேண்டாக உருவாக்க முடியும். அதுக்கு இது இந்து நாடு, முஸ்லீம் நாடு அல்ல, இது வங்கமன். இந்த வங்கமன் அங்கு வாழக்கூடிய இந்தியர்களுக்கு, அதாவது இந்துக்களுக்கானது, கிறிஸ்தவர்களுக்கானது, முஸ்லீம்களுக்கானது என்ற ஒரு பீஸ் ப்ராசஸ் which was being made, proclaim was being made by தாரிக் ரஹ்மான். இப்போ வங்கதேசத்தின் அடுத்த ஆட்சியாளராக தாரிக் ரஹ்மான் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. பிப்ரவரியில் தேர்தல். அப்படி இருக்கும்போது வங்கதேசத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகும். இன்ட்ரம் பிரசிடெண்ட்டாக தான், மேலாண்மை குழுவின் தலைவராகத்தான் நொபல் பரிசு பெற்ற, அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற முகமது யூனஸ் இருந்தார். அங்குள்ள டெமோக்ராட்ஸ் ப்ராசஸில் ஒரு புதிய கட்சி வர வேண்டும். அது தாரிக் அகமது கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு ஏன் இருக்குன்னா, ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்த நிலையில், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர் அந்த சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றி பெற்று வருவது ரொம்ப நாளாகும். இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். அது இம்பாசிபிள் டு பார்ட்டிசிபேட் பங்களாதேஷ் எலெக்ஷன். அவர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள் டுடே. ஹேவ் டு டேக் மோர் டைம்ஸ். வென் வில் யூ ஹேப்பன்? we can't predict exactly what will happen, nothing understand. எதுவுமே இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஆமாம். இந்த நிலையில்
போட்டி இல்லாமல் தாரிக் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வங்கதேசத்தில் இருக்குது. அவருக்கு பின்னாடி ஒரு வளர்ந்து வருகிற அந்த நாட்டில் ஒரு அன்சர்டினிட்டி பொலிட்டிக்ஸ் வருவது பல்வேறு சிக்கலை உருவாக்கும். இப்போது ஜெய்ஷி முகமது, அதாவது ஜமாத்துல் இஸ்லாமி என்கிற வங்கதேச அமைப்பும் அது ஒரு தீவிர இஸ்லாமிஸ்ட் குரூப். பொதுவாக இந்த வலதுசாரி குரூப் இந்தியாவில் இந்துத்துவா இருக்கிற மாதிரி அவங்க அங்கே. அதே ஜமாத்துல் இஸ்லாமி இந்த அமைப்பு எங்கே இருக்குது? பாகிஸ்தான்லேயும் இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கு இடையில் அந்த கொள்கைகள், ஐடியாலஜி ஒரே முரணே கிடையாது. அப்போ இந்த மாதிரியாக ஒரு ஃபண்டமெண்டல் கோர் டீம் உருவானா இந்தியாவுக்கு எப்பவும் நல்லதில்லை. நம்ம அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம். இங்கே ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இன்றைக்கி திருப்பரங்குன்றம் வரைக்கும் வந்துட்டான். திருப்பரங்குன்றத்தில் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. தமிழர்கள் பிரிக்கிறாங்க. அயோத்தியை வைத்து உலகத்தை கேவலப்படுத்துகிறான். ஒரு எந்த அத்தாட்சியும் இல்லாமல் தீர்ப்பு எழுதிவிட்டு அவன் மந்திரி பதவி வாங்கிட்டா ஏதோ ராஜ்யசபா மெம்பர் ஆகிட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் காசி, மத்துரா போன்றவைகள் தேவைன்னு டெக்ளேர் பண்ணுறான். அது இந்தியாவில் புர்கா போடுற தப்புங்கிற மாதிரி அடிதடி நடக்குது. இன்னும் கர்நாடகாவில் ஸ்ரீரங்கப்பட்டினால ஜாமியா மஸ்ஜித்தை கூட எங்களோடது ஹனுமானுடைய டெம்பிள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நம்ம அண்ணாமலை கூட ஒரு கூட்டத்தில், கன்னட கூட்டத்தில் பேசும்போது சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கூட்டம் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறார், திப்பு சுல்தான் எந்த அளவுக்குலாம் கோயில்களுக்கு தானத்தை கொடுத்தாருன்னு பேசுகிறார். வைரங்களை கொடுத்தாரு, வைடூரியம் கொடுத்தாரு. இந்த தேசம் ஹிந்து தேசம். ஹிந்து தேசம் என்றால் ஹிந்து மக்கள் மெஜாரிட்டியாக வாழ்கிற தேசம். அது ஹிந்து தேசம் அல்ல. இந்த நாட்டின் தமிழர்களெல்லாம் ஹிந்துக்கள்னு சொல்ல முடியாது. அது திராவிட தேசம். ஆரியர்கள் வெளியிருந்து வந்தவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி ப்ரோவோக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வங்கதேசத்திலும் பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஏற்கனவே அடிப்படைவாதிகளால் சீரழிந்து சிந்தோலப்பட்டு போயிட்டு. அங்கே ஒரு அமைப்பு இல்லை, 2 அமைப்பு இல்லை, ஏராளமான அமைப்புகள். இப்போ வங்கதேசம் அந்த மாதிரி இல்லாத அமைப்பு. ஜமாத்து இஸ்லாமி போன்ற அமைப்புகளால் இன்றைக்கு கேவலப்படுகிறது. இன்றைக்கு அந்த போக்கு மிக மோசமான ஒரு நிலை அடைந்திருப்பது வங்கதேசத்துக்கு ஒரு பெரிய எதிர்காலமிட்ட சூழ்நிலை ஏற்படுத்துது. இப்போ தாரிக் ரஹ்மான் ஒருவேளை எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருவார், அதில் டவுட் இல்லை. அவர் வந்தால் முதல்ல அவர் எந்த மாதிரி சட்ட ஒழுங்கை பின்பற்ற போகிறார்? முதல் கேள்வி. ஊழல் மலிந்து போன ஒரு அரசாங்கமாக இங்கு அவர் மீது அவாமி லீக் வைக்கிற குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் இல்லை என்று அவர் உடைக்க வேண்டும். அவருக்கு வயசு 60. அதை செய்யணும். அதற்கு பின்பு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். உலகம் முழுவதும் பெரிய ஆயத்தாடைகளில் ஹப்பாக மாறி நம்ம நாட்டில் திருப்பூரில் இருந்து அங்கே போய் தொழில் தொடங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வந்த ஒரு நல்ல பொருளாதார மண்டலம், அதை மேன்மைப்படுத்தணும். வங்கதேசம் என்னதான் இருந்தாலும் அந்நிய நாடு, பக்கத்து நாடான இந்தியாவோடு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க உறவை மேம்படுத்தாத வரைக்கும் எங்கேயோ இருந்து சொல்லக்கூடிய அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சொல்வது உருப்படாது. வங்கதேசத்தை பொறுத்தவரை இந்தியாவோடும் நட்புறவோடு இருக்கணும், பாகிஸ்தானோடும் நட்புறவோடு இருக்கணும். 2 பேரும் வாழும் தலையாக இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனையில் வங்கதேசம் தலையிடக்கூடாது. இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை முக்கியமாக கட்டுப்படுத்தணும். இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ரொம்ப ஆபத்தான பேர்வழிகள். எப்படி இந்த அடிப்படைவாதிகளோ அப்படி மத அடிப்படைவாதிகள் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்கள கட்டுப்படுத்தி இங்கே வாங்க, மத வேலையை நீ பார்த்துக்கோ. மதத்துக்கு நீ குரானை பற்றி சொல்லு, நபிகளாரை பற்றி சொல்லு, இதை வேலையோடு நீ நின்றுக்கோ. அரசியல் அனைவருக்குமானது. இது இஸ்லாமிய நாடு அல்ல. இந்தியா எப்படி இந்து நாடு இல்லையோ அதே போன்று அது இஸ்லாமிய நாடு அல்ல. ஜமாத்துல் இஸ்லாமி இப்போ ஆட்சியில் தன் காலை பதித்திருப்பது, நிர்வாகத்தில் பல சிக்கலை ஏற்படுத்தியிருப்பது, நாட்டில் இருக்கிற ஏனைய ஹிந்து சமூக மக்களுக்கு மத்தியில், கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில் ஒரு பேனிக்கு உருவாகிருக்கிறது. இப்போ இந்த ஜமாத் இஸ்லாமிய அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த அமைப்பு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பிளவுபட்டு போச்சு. அந்த பிளவுக்கான முக்கிய காரணம் என்ன வருது? பொதுவாக எல்லா அமைப்புகளுக்கு உள்ளேயும் ஒரு அடிப்படைத்துவமான சித்தாந்த மோதல்கள் வரும். இப்போ இந்தியாவில் கூட அப்படி மோதல்கள் வந்திருக்கு. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஒரு நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு ஒரு அடிப்படை வலதுசாரி, இப்போ ஆர்எஸ்எஸ்க்குள்ளே பிளவு வந்தால் இந்திய நாட்டுக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஆர்எஸ்எஸ்க்குள்ளே பிளவு வந்தால் அவனுக்கு தான் நஷ்டம், நாட்டுக்கு நஷ்டம் இல்லை.
அவர் பாஜகவுக்குள்ள, இந்து முன்னணிக்குள்ள, விஹெச்பிக்குள்ள, பஜ்ரங் தள் அமைப்புக்குள்ள பிளவு வந்தால் யாருக்கு நஷ்டம்? இந்திய தேசத்துக்கு நஷ்டம் இல்லை, அவனுக்கு தான் நஷ்டம். அப்போ அந்த நஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதே மாதிரி ஜமாத்துல் இஸ்லாமிக்கு நஷ்டம் வந்தால் பங்களாதேஷுக்கு நஷ்டம் இல்லை. வங்கதேசத்தை ஆளுகிற தாரிக் ரஹ்மானோ அல்லது முகமது யூனுஸோ அவங்க மக்களுக்கு ஓட்டில் கண்டெஸ்ட் பண்ணி அவங்க நல்லவர்களாக ஜெயிக்க வேண்டும். வங்கதேச மக்கள் எவ்வளோ சிறப்பு மிக்கவன்னு பாருங்கள். இந்த வலதுசாரிகள்லாம் எலெக்ஷனில் போட்டிடுறாங்க. இவங்களுக்கு 5% மேலே ஓட்டு வாங்கினதே கிடையாது. 100%ல் 5% மட்டும்தான் இவங்க பெறுறாங்க. மீதி ஓட்டெல்லாம் செக்யூலர் தான் பொறுப்புறாங்க. அப்போ அந்த மக்கள் அடிப்படை மதவாதத்தை ஆதரிக்கலை. அவன் கோயிலுக்கு போகிறான், சர்ச்சுக்கு போகிறான், மசூதிக்கு போகிறான், அது அவன் தொழுகிட்டு. நாடு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த நாட்டு மக்கள் விரும்புகிறதான் 95% வாக்குகளை ஏனைய செக்யூலர் பார்ட்டிகளும் அடிப்படையான ஜமாத்துல் இஸ்லாமி கூட சேர்ந்த ஒரு 6 அமைப்பு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பிளவுபட்ட அமைப்புகள் இருக்கிறாங்க, இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எலெக்ஷனில் நின்று தேவர் கண்டெஸ்ட் எலெக்ஷன், தே காட் இட் ஒன்லி 5% ஓட்டு. அவ்வளோதான் பெற முடிந்தது. அதனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த நாடு செக்யூலர், உலகத்தில் எல்லா நாடும் செக்யூலராக இருக்கணும். இப்போ சவுதி அரேபியா இருக்குது, அது ஒரு மன்னர் ஆட்சி, அது ஒரு இஸ்லாமிய மரபுகள் சரியத்தின் ஆட்சி. ஆனால் அங்குள்ள இந்துக்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை, நல்ல முறையில் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு கோயில் கூட கட்டி கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. துபாயில் இருக்குது, ஷார்ஜாவில் இருக்குது, ரசல் கைமாவில் இருக்குது, எல்லா ஊர்கள்லையும் இருக்குது. அங்கே யாருமே ரோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது, அங்கே ரோட்டில் பிரச்சனை பண்ண முடியாது. இன்றைக்கி இந்தியாவில் முகமது நபியை பற்றி ரோட்டில் கூட்டம் போட்டு பேசலாம். ஆனால் சவுதி அரேபியாவில் முகமது நபியை பற்றி என்ன பேசணுங்கிறத அவன் எழுதி கொடுக்குறதான் பேசணும். இந்தியாவில் எதுவும் பேசலாம். ரோட்டில் இஸ்லாம் மார்க்கம், அது சரியத் ஊராக இருந்தாலும் அங்கே இஸ்லாம் பற்றி ரோட்டில் போய் பேசக்கூடாது, உள்ளே பிடிச்சி போட்டுரும். அவ்வளோ சட்ட வலு எங்கே அரபு நாடுகளில். அதே மாதிரி இந்த ஜமாத்துல் இஸ்லாமி குரூப்புக்குள்ளே வர்ற பிளவு இந்த நாட்டிற்கான பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அது அந்த அமைப்புகள் சீர்குலைந்து போகக்கூடிய பிரச்சனை தான். இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய அடுத்த பால் யார் கையில் இருக்குன்னா தாரிக் ரஹ்மான் கையில் தான் இருக்குது. பிஎன்பி அந்த அமைப்பு தான். பங்களாதேஷ் அந்த பிஎன்பியினுடைய அமைப்பு, அந்த நேஷனல் பார்ட்டி பிஎன்பி, அது அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறத இப்போ பெரிய சவாலாக இருக்குது. இந்தியாவுக்கு எதிராக வெறுப்புணர்வு அந்த நாட்டில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, நாளொரு மேனியும் பொழுதுனோண்டமாக. அது நல்லது இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இப்போது இந்த நடக்கக்கூடிய இந்த பங்களாதேஷ் பிரச்சனை இந்தியாவை எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கும்னு பார்க்குறீங்க? இந்தியாவில் செக்யூரிட்டி இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வளர்ந்து வந்தக்கூடிய அந்த இளைய தலைவரான ஷெரீஃப் உமர் உஸ்மான் ஷெரீஃப் ஹாதியுடைய படுகொலை அந்த இளைஞர்கள்ட்ட ஒரு தீக்கணலை சுட்டுடுச்சு. இந்தியாவே நமக்கு எதிரானவன் தான், இந்தியாவில் இருக்கிற, ஏன்னா இந்தியா கூப்பிட்ட குரலில் தான் அங்கே இருக்கான். இப்போ நம்ம நாட்டுக்கு எதிராக இந்த நாடு ஏற்கனவே செக்குலர் இல்லை, ஆளுகிற இந்து அடிப்படைவாதிகள் முஸ்லீம்களை இங்கே ஏற்கனவே பிரச்சனை பண்ணுறான், இந்த திருப்பரங்குன்ற விஷயம் வரைக்கும் அங்கே போகும். இதெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை அந்நிய சக்திகள்கிட்ட உருவாக்குது. அப்படி உருவாக்கும்போது இந்த இன்ஃபில்ட்ரேஷன் சொல்கிறது, ஊடுருவல், இஸ்லாமிய கருத்தியலுடைய அடிப்படை ஹார்ட்கோர் விவகாரங்கள், இதனால் கிளந்தெடுத்து சில அமைப்புகள் இந்தியாவுக்கு பல தொந்தரவுகளை, எல்லைப்புறங்களை ஏற்படுத்தலாம். அதை தடுப்பதற்கு நாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு இராணுவ கட்டமைப்பை லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிற அந்த பாதுகாப்பு மண்டலத்தில் வச்சுருக்கோம். இருந்த போதிலும் இதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நீண்ட காலமாக ஒரு தேசத்தோடு, அதுவும் ஒரே எல்லையை பகிர்ந்து கொண்ட இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற தேசங்களோடு நாம் முரண்பட்டு தீர்க்க முடியாத பிரச்சனையாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் உருவாகிவிட்டது. அது தப்பில்லை, அதை நம்ம மாற்ற முடியாது. அது அறிவிக்கப்பட்ட எதிரியாக மாறி இருக்கிறாங்க, அஃபீஷியல் எதிரி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு. ஆனால் வங்கதேசம் அப்படி கிடையாது. இந்த வங்கதேசத்தில் இப்போ சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் இந்திய மனநிலை கொண்ட யூத்துகளுடைய இந்த ப்ரொபகேஷன், இந்த ப்ரொக்ளமேஷன், இந்த என்ன சொல்கிறது, பிரச்சார யுக்தி, இது இந்தியாவினுடைய ராஜ்ய ரீதியாக ஏற்பட்ட ஒரு பெரிய தோல்வி தான் பார்க்குறேன். நம்ம நாட்டோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனா நட்பில் இல்லை, பாகிஸ்தான் நட்பில் இல்லை, வங்கதேசம் நட்பில் இல்லை, இலங்கை நட்பில் இல்லை, இல்லாமல் இருக்குது. மாலத்தீவு அப்படி இருக்கிறது, பூட்டான் மட்டும் கொஞ்சம் ஏதோ போய்கிட்டு இருக்கு.
இப்போ இதை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த கொள்கை வகுப்பில் சமநிலையான சமாதானமான விவகாரங்களை கொண்டு வருவதில் இந்திய வெளிவிவகாரத்துறையும் இந்திய பிரைம் மினிஸ்ட்ரி ஆஃபீஸும் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பதவிக்கு நன்றி சார். நன்றி.